வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை தேர் திருநாள் விழா. அன்னப்பறவை வாகனத்தில் பவனி வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் துவங்கிய ஸ்ரீ ராமானுஜர் அவதார உற்சவம். மங்களகிரி வாகனத்தில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ எம்பெருமானார். திருநெல்வேலி மேல வீரராகவபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் சித்திரை திருவிழா துவக்கம். விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். ஸ்ரீ காளகஸ்தியில் அமைந்துள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயுஸ்தலமான அருள்மிகு ஞான பிரசுன்னாம்பிகா உடனுரை ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலில் குடிகொண்டுள்ள குரு தட்சணாமூர்த்திக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு அமர்ந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்திக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கொண்டைக்கடலை மாலைகளை சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். கல்லால மரத்தின் கீழே சனகாதி முனிவர்களுக்கு அருள்பாலித்தபடி அமர்ந்து காட்சி தரும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு கவசங்கள் சாற்றி மஞ்சள் வஸ்திரம் கட்டி கொண்டைக்கடலை மாலைகளோடு மலர் மாலைகள் சாற்றி அலங்கரித்தனர். சின்முத்திரை காட்டியபடி அருள்பாலிக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கோபுர தீபம், நட்சத்திர தீபம் காண்பித்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். நிறைவாக ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு மகாமங்கல ஆரத்தியும் காட்டப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் திருநாள் விழாவின் ஒரு பகுதியாக உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் ஹம்ச வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் வாகன மண்டபத்திற்கு சென்று ஹம்ச வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். உற்சவரை நான்முக கோபுரம் வழியாக மாடவீதிக்கு அழைத்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு வண்ணப்பட்டாடைகள் கட்டி முத்துவளைய கிரீடம் சூட்டி திருமார்பில் நீலநாயக்க பதக்கத்துடன் காசு மாலையும் மலர் மாலைகளும் அணிவித்து மாணிக்க அபயம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் அருளியபடி அன்னப்பறவை மீது அமர்ந்து காட்சி தந்த எம்பெருமான் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். இதையடுத்து அத்தியாபக கோஷ்டி முன்னே செல்ல தீப்பந்த ஒளியில் பிரகாசமாக காட்சியளித்தவாறு மாடவீதியில் பவனி வந்த உற்சவர் பெருமாளை ஏராளமானோர் கண்ணார கண்டு சேவித்தனர். கோயில் யானைகள், வெண்குதிரைகள், திருக்குடைகள் முன்னே செல்ல உறைவாளும் கேடயமும் தாங்கி உலா வந்த உற்சவர் மீண்டும் கோவிலை அடைந்தார். அங்கு 4 கால் மண்டபத்தில் ஸ்ரீ நம்பெருமாளுக்கு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க திருஷ்டி கழித்து நீராஜனம் சமர்ப்பித்து திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை மீண்டும் வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் துவங்கியுள்ள ஸ்ரீ ராமானுஜர் அவதார உற்சவத்தின் ஒரு பகுதியாக எம்பெருமானார் மங்களகிரி வாகனத்தில் உலா வந்து அருள்பாலித்தார். மாடவீதியில் உலா புறப்பட்ட எம்பெருமானாரை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. இருகுடை சேவையோடு மங்களகிரி வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ ராமானுஜரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். ஆதிசேஷனின் அவதார திருவுருவான உடையவருக்கு பட்டாடை கட்டி தொப்பாரம் கிரீடம் அணிவித்து பலவித ஹாரங்களோடு காதணிகளும் மலர் மாலைகளும் சுட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ ராமானுஜருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். வீதி உலா சென்ற ஸ்ரீ ராமானுஜரை பிரபந்ததாரர்கள் பாசுரங்களை சேவிக்க வேத கோஷ்டியினர் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். நிறைவாக கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவர் ஸ்ரீ ராமானுஜருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்பதீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருநெல்வேலி வீரராகவபுரத்தில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் சித்திரை பிரம்மோற்சவ தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்தனர். அலங்கார பிரியனுக்கு தங்க கிரீடம் அணிவித்து காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர்.
உபயநாச்சியார்களுக்கு வெள்ளிக் கிரீடங்கள் அணிவித்து ஆபரணங்களோடு காவிப்பட்டுச் சேலைகள் கட்டி மாலைகள் சூட்டியிருந்தனர். பிரம்மாண்டமாக காட்சி தந்த திருத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமானோர் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். ஊரின் முக்கிய வீதிகள் வழியே ஸ்ரீ வரதராஜ பெருமாளின் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. சர்வலங்காரத்துடன் தாயார்கள் சமேதராக தேரில் பவனி வந்த பெருமாளை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் ஸ்ரீ பெருவுடையார் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவின் துவக்கமாக கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்து கொடிமர வளாகத்திற்கு சுமந்து வந்தனர். ஸ்ரீ சண்டிகேஸ்வரருடன் பட்டத்தை பல்லாக்கில் வைத்து அஸ்திரதேவரையும் நிறுத்தி விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், பிரியாவிடையுடன் அருள்மிகு சந்திரசேகரர், ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் ஆகியோரை விசேஷ அலங்காரங்களோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கொடிமரம் அருகே ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து மலர்கள் தூவி வழிபட்டனர். இதையடுத்து கைலாய வாத்தியங்கள் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓதி கொடிமரத்திற்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் மூலவர் அருள்மிகு பெருவுடையாரும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர நாமார்ச்சனையோடு தீபாரத்தி காட்டப்பட்டது. கும்பகோணம் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் சூரிய பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு பகலவன் உதித்தெழுந்ததும் தனது கதிர்களால் ஆலய ராஜகோபுரம் நுழைந்து மூலவர் அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி மீது படர்ந்தவுடன் மூலவருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. தனி சன்னதியில் எழுந்தருளியிருந்த சூரிய பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் கட்டி அரளிமலர் சரத்துடன் வண்ணமலர் மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். 8 அடி உயரமுள்ள ஒரே கல்லாலான கருங்கல் சக்கரத்தில் சூரிய பகவானின் 12 பெயர்களும் சின்னமாக பொறிக்கப்பட்ட இந்த திருத்தலத்தில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் மூலவரை தரிசித்து தனி சன்னதியில் அருளும் சூரிய பகவானையும் வணங்கி வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தியாகராஜர் உடனுரை வடிவுடையம்பாள் கோயிலில் துவங்கியுள்ள அருள்மிகு வட்டப்பாறையம்மன் உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு புஷ்ப விமான பவனி நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் இருக்கும் அருள்மிகு வட்டப்பாறையம்மன் சன்னதியின் வெளியே உற்சவரை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் ஓதி நாமார்ச்சனை செய்தனர். பிறகு மூலவருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பச்சை பட்டுடுத்தி கொண்டு தங்க கிரீடமணிந்து திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு காதணிகளும் கற்கள் பதித்த ஹாரங்களோடு பவள மாலையும் மலர் மாலைகளும் சூடிக்கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்மிகு வட்டப்பாறை அம்மன் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். உற்சவருக்கு ஆரத்தி காட்டி சன்னதி பிரகாரத்தில் சுமந்து வந்தனர். யாகசாலை முன்பு நிறுத்தி தூபதீபம் காண்பித்ததும் கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். நுழைவு வாயில் ஆராதனையோடு அருள்மிகு வட்டப்பாறை அம்மனை 2 குடைகள் நிறுத்தியபடி வீதி உலா அழைத்துச் சென்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடி அருகே வடுவூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோயிலில் உற்சவருக்கு பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக நாச்சியார் திருக்கோலமும் ஸ்ரீ ஹனுமந்த வாகன புறப்பாடும் நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு நாச்சியார் அலங்காரம் செய்து பல்லாக்கில் நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பட்டு சரிகை வைத்த வெண்ணிற பட்டுச்சேலை கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் காட்சி தந்த உற்சவருக்கு வீதி உலா முடிந்ததும் கோயில் பிரகாரத்தில் நிறுத்தி திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. பிறகு மாலையில் வாகன மண்டபத்தில் ஹனுமந்தன் மீது உற்சவரை நிறுத்தியிருந்தனர். வில்லும் அஸ்திரமும் ஏந்தி ஸ்ரீ கோதண்டராமராக பிரிய பக்தனான ஹனுமந்தன் மீது எம்பெருமான் நின்றருள அஞ்சனை மைந்தனுக்கு வெண்பட்டு கட்டி வெற்றிலை மாலையோடு வாழைப்பழ மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த உற்சவரை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். வடைமாலை சாற்றிக்கொண்டு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை சுமந்தவாறு காட்சி தந்த ஹனுமந்தன் முன்பு மங்கள வாத்தியங்கள் முழங்க பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர்.
பிறகு உற்சவமூர்த்திக்கு திருவந்திக்காப்பு நடத்தி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருச்சி மலைக்கோட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு தாயுமானவ சுவாமி கோயில் தெப்பத் திருவிழா வைபவமாக நடைபெற்றது. திருச்சி மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மலைக்கோட்டையில் உச்சிப்பிள்ளையார் கோயிலும் அருள்மிகு தாயுமானவ சுவாமி ஆலயமும் அழகாக காட்சி தர பிரம்மாண்டமாக இருக்கும் பிரம்மதீர்த்த குளத்திற்கு கோயில் யானை முன்னே செல்ல தாரை தப்பட்டைகள் கைலாய வாத்தியங்களோடு சிவாலயத்திலிருந்து விநாயகர், தேவியர்கள் சமேத முருகப்பெருமான், பிரியாவிடை மற்றும் மட்டுவார்குழல் அம்மை சமேதராக ஸ்ரீ தாயுமானவ சுவாமியை கொலுவிருக்கச் செய்து அழைத்து வந்தனர். சர்வலங்காரத்துடன் உற்சவ மூர்த்திகள் திருக்காட்சி தந்தருள மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை குலுவிருக்கச் செய்ததும் தெப்ப உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி நின்றவாறு தரிசிக்க நீராழி மண்டபத்தை ஆதித்தம்பதிகள் எழுந்தருளிய தெப்பம் 5 முறை வலம் வந்தது. பக்தர்கள் ஓம் நம சிவாயா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தெய்வங்களை தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு சௌந்தரநாயகி அம்பாள் உடனுரை புஷ்பவனேஸ்வரர் கோயில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெய்வ திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் உற்சவமூர்த்திகளை கேடயங்கள் மீது எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் சிவபாதம் தாங்கிகள் பிரியாவிடை சமேத ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரரை தனிக்கேடயத்திலும் அருள்மிகு சௌந்தரநாயகி அம்பாளை தனிக்கேடயத்திலும் நிறுத்தி கோயில் பிரகாரங்களை சுற்றி வந்தனர். பிறகு வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே உற்சவ மூர்த்திகளை குலுவிருக்கச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். சர்வலங்காரத்துடன் ஆதித்தம்பதிகள் திருக்காட்சி தந்தருள பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் அம்பிகைகளுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடத்தப்பட்டது. பின்னர் மாலை மாற்றுதல் உள்ளிட்ட வைபவங்களையும் சிறப்பாக நடத்தி தெய்வங்களுக்கு மலர் மாலைகள் சூட்டப்பட்டன. தொடர்ந்து பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்து கல்யாண கோலத்தில் காட்சி தந்த உற்சவ தெய்வங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே அச்சம்பட்டியில் அமைந்திருக்கும் அருள்மிகு முத்தாலம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவையொட்டி உற்சவருக்கு புஷ்ப வாகன வீதி உலா நடைபெற்றது. இதை முன்னிட்டு சுதை சிற்ப முத்தாலம்மனை வண்ண மின்விளக்குகள் மற்றும் மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப சப்பரத்தில் குலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக புஷ்ப வாகனத்தில் பவனி வந்த உற்சவர் அம்மனுக்கு ஏராளமானோர் தங்கள் வீடுகள் முன்பு தீபங்கள் ஏற்றி வைத்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மங்கள வாத்தியங்கள், திருக்குடைகள் முன்னே செல்ல அம்மனுக்கு திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. பிறகு கோயில் பூசாரி சுதை சிற்ப அம்மனை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்ததும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உப ஆலயமான ஸ்ரீ தூண்டுகை விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து மந்திரங்கள் போதியபடி யாகங்களை வளர்த்தனர். தொடர்ந்து பக்தர்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்ததும் அவற்றை குண்டங்களில் வேத பண்டிதர்கள் இட்டு பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கோபுர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்தனர். வானில் கருடன் வட்டமிட்டதும் கோபுர விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதைத் தொடர்ந்து முகப்பு கோபுர விமான கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றி ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் கோபுர தரிசனம் செய்தனர். சென்னை சைதாப்பேட்டை மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு புஷ்பயாக மகோத்சவம் நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் உள்ள மேடை மீது தனித்தனி பீடங்களின் மேல் சுவாமி, தாயார்கள், சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் மற்றும் ஆழ்வார் ஆச்சாரியார் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஸ்ரீ அலர்மேல்மங்கை, ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார், ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர வண்ண மலர்களை கொண்டு புஷ்ப யாகத்தை நடத்தினர். நறுமண மலர்கள் நடுவே அழகாக காட்சி தந்த தெய்வங்களுக்கு வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
நாமக்கல் மாவட்டம் பெரமாண்டபாளையம் பகுதியில் சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் ஏகாதசியை முன்னிட்டு மூலவர்களுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நின்ற திருமேனியுடன் அருள்பாலிக்க தெய்வங்களுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், அபிஷேகப் பொடி, இளநீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி தீபம் காண்பித்தனர். கோயிலில் நாகதேவதைகளோடு அமர்ந்தருளும் தும்பிக்கை ஆழ்வார் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர திருநாமங்கள் கூறி அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மூலவர்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசி மற்றும் உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை மனமுருக வேண்டி தரிசித்ததும் அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சங்கமேஸ்வரர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் உற்சவர் பெருமாளுக்கு வசந்தோற்சவம் நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் இருக்கும் வசந்த மண்டபத்தில் பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளை சக்கரவர்த்தி திருமகனாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். உபயநாச்சியார்கள் சாயக்கொண்டை கிரீடங்கள் அணிந்து இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய வேத பண்டிதர்கள் வேதங்களை ஓதினர். கையில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தி சர்வாபரணங்களுடன் கிரீடமணிந்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக பெருமாள் திருக்காட்சி தந்தருள அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு ஏக தீபத்துடன் மகா கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கினர். கரூர் மாவட்டம் வெங்கமேடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வேம்பு மகாசக்தி மாரியம்மன் கோயில் சித்திரை மாத விழாவை முன்னிட்டு கரகம் ஆலயத்திற்கு வரும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு வானவேடிக்கை நிகழ்ச்சியுடன் தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல அம்மன் திருவுருவம் பதித்த கரகத்தை கோயில் பூசாரி சுமக்க வீதி உலா துவங்கியது. திரிசூலம், அம்மன் கரகமும் ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக உலாவர பக்தர்கள் நீர் ஊற்றி வணங்கி வழிபட்டனர். பிறகு கோயிலை அடைந்ததும் மூலஸ்தானத்தில் கரகம் சேர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பச்சை பட்டுடுத்தி கொண்டு விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு பரமசிவன் மலை திருக்கோயிலில் சித்திரை திருவிழாவையொட்டி உற்சவர்களை அரண்மனைக்கு அழைத்து வரும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அருள்மிகு பரமசிவனுக்கு விசேஷ அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக உற்சவரை மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பிறகு உற்சவரை சுமந்து கொண்டு திரிசூலம் மற்றும் எம்பெருமானின் திருவுருவப் படம் ஆகியவற்றை ஏந்தி கோயிலிலிருந்து புறப்பட்டனர். 800 அடி உயரமுள்ள மலைக்கோயிலிலிருந்து படிகள் வழியாக அடிவாரத்தை அடைந்தனர். ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே மலையடிவாரத்திற்கு வரும் உற்சவரை மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு ஊர் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் பாரம்பரிய நடனமாடி பரமசிவனை வணங்கி வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த வயலூர் வனப்பகுதியில் இருக்கும் அருள்மிகு வயலாத்தம்மன் கோவில் புனரமைக்கப்பட்டதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக யாகசாலையில் வேத பண்டிதர்கள் யாக பூஜைகளை நடத்தியதும் கலச புறப்பாடு துவங்கியது. பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். ராஜகோபுரம், மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி உச்சிகளை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சங்கர மடத்தில் காஞ்சி காமகோட்டி வித்யா மண்டலி சார்பில் பாராயணம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக மட வளாகத்தில் ஸ்ரீ மகா பெரியவர் திருவுருவ சிலை அதிஷ்டானம் மற்றும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அதிஷ்டானம் ஆகியவற்றை சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். சன்னதிகள் முன்பு ஏராளமானோர் அமர்ந்து குரு கீர்த்தனைகள், கௌரி தசகம், முக்கச்சாரம் மற்றும்
முருகன், விநாயகர் உள்ளிட்ட தெய்வங்களின் பக்தி பாடல்களையும் ஸ்லோகங்களையும் மனமுருக பாடினர். பிறகு மகா பெரியவருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து தொடர்ந்து பாராயணம் செய்திட வேண்டி பிரார்த்தித்ததும் மடத்தை சுற்றி வலம் வந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஏரியூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மலை மருந்தீஸ்வரர் கோயில் தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி திருக்குளத்தில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் சுவாமி, அம்பாள் உற்சவமூர்த்திகள் மற்றும் அஸ்திர தேவரை கொலுவிருக்கச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவமூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகளை செய்தனர். ஆபரணங்கள் அணிந்தவாறு சுவாமியும் நீலக்கரை வைத்த மஞ்சள் பட்டு சேலை கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களோடு கையில் கிளிதாங்கியபடி அம்பிகையும் அருள்பாலிக்க திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி மற்றும் கோபுர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் தெப்ப உலா துவங்கியது. ஏராளமானோர் தெப்பத்தில் பவனி வந்த ஆதித்தம்பதிகளை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்திருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோயிலின் 45ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு உஜ்ஜயினி மகாகாளியம்மன் கோயிலிலிருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பல்வேறு வீதிகள் வழியாக வந்து அருள்மிகு கடைத்தெரு மாரியம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு கருவறையில் உற்சவர் அம்மனையும் கொலுவிருக்கச் செய்து பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அம்மனுக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் தேவிக்கு தீபாரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து அம்பிகைக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி வெள்ளி தீஜ்வாலை கிரீடம் அணிவித்து மாலைகள் சூட்டி நாமார்ச்சனையோடு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த வேலூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அம்புஜவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் உலக நன்மை வேண்டி புருஷ சூக்த மகாயாகம் வளர்க்கப்பட்டது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஹோமகுண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்ததும் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு குண்டத்திற்கு ஆரத்தி காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். ஆலய வளாகத்தின் மேடை மீது ஸ்ரீதேவி, பூதேவி, ஸ்ரீ அம்புஜவல்லி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். தொடர்ந்து கலசத்திற்கு ஆரத்தி காட்டியதும் உற்சவ மூர்த்திகள் மீது புனித நீர் தெளித்து மந்திர உச்சாடனங்களுடன் தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. பின்னர் பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டி மற்றும் தெய்வ தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்தம் கொடுத்து சடாரி சாதித்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு துளசிதள அர்ச்சனையும் நடைபெற்றது. தர்மபுரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்துமாரியம்மன் ஸ்ரீ சித்தலிங்கேஸ்வரர் கோயிலில் குடிகொண்டுள்ள திருநாவுக்கரசருக்கு சதய திருநட்சத்திர உற்சவத்தை முன்னிட்டு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் 4 பெருமக்களுள் ஒருவராக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ திருநாவுக்கரசருக்கு பஞ்சாமிர்தம், தேன், மஞ்சள், பால், தயிர், இளநீர், அபிஷேகப் பொடி, விபூதி, மாவு கரைசல், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி தீபம் காண்பித்தனர். பிறகு வஸ்திரம் கட்டி மல்லிகை மலர்ச்சரத்துடன் ருத்ராட்ச மாலை அணிவித்து சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்தனர். இதையடுத்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வில்வம், ரோஜா உள்ளிட்ட மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வாயலூர் பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு அமிர்தாம்பிகை உடனுரை புலிபுரை ஈஸ்வரர் கோயில் புனரமைக்கப்பட்டதை அடுத்து ஆலய விமான மண்டபம், மகா மண்டபம் மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமானங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடத்தப்பட்டது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயிலை பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வேத பண்டிதர்கள் மூலவர் சன்னதி, அம்பாள் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி உச்சிகளை அடைந்து கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்காரம் செய்து கைலாய வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே யமனேஸ்வரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு உய்யவந்தாள் அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது.
முன்னதாக பரமக்குடி வைகை ஆற்றிலிருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களையும் தீர்த்த குடங்களையும் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். தொடர்ந்து யமனேஸ்வரம் வழியாக சென்று நகரின் பல்வேறு வீதிகளில் ஊர்வலமாக வந்தனர். பூங்கரகம் முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து நிறைவாக கோயிலை அடைந்தனர். அங்கு அருள்மிகு உய்ய வந்தாள் அம்மனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை தேர் திருநாள் விழா. அன்னப்பறவை வாகனத்தில் பவனி வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் துவங்கிய ஸ்ரீ ராமானுஜர் அவதார உற்சவம். மங்களகிரி வாகனத்தில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ எம்பெருமானார். திருநெல்வேலி மேல வீரராகவபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் சித்திரை திருவிழா துவக்கம். விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.